ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பாவக்காய் தொக்கு. நல்ல பாவக்காவை பக்குவமாக வதக்கி அதுக்கு தேவையான அளவு உப்பு புளிப்பு காரம்லாம் சேர்த்து செய்கிற இந்த தொக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் சுட சுட சாதத்தோட இந்த பாவக்காய் தொக்கு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. ஸோ புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். கசப்பு சுவையுள்ள பாவக்காயும் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணுங்க. அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி பக்குவமாக பாவக்காவை வதக்கி தொக்கு செஞ்சால் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 1/4 கிலோ அளவு பாவக்காய் எடுத்துருக்கேங்க. பாவக்காவை நல்லா கழுவிட்டு நல்லா சுத்தமாக ஈரம் போக தொடச்சிட்டு கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பாவக்காய் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எந்த எண்ணெயில் வேணாலும் பாவக்காய் தொக்கு செய்யலாம். பட் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சால் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் ஸ்பெஷலி இந்த கசப்பு சுவையுள்ள பாவக்காய்க்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு விட்டுடலாம். கூடவே நல்லா ஒரு 4 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுடலாங்க. ஆயிலில் இந்த கார்லிக் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகி வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்து விட்டுடலாங்க. பாவக்காவும் இந்த ஆயிலே நல்லா வதங்கணும். தண்ணியெல்லாம் விட்டு இந்த பாவக்காவை நம்ம வேக வைக்க போகிறதில்ல. ஸோ நல்லா ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. உப்பு சேர்த்தா சட்டுன்னு வதங்கும். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இப்படி கலந்து விட்டு வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்லா ஒரு 5-6 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வெந்து வரணும். இடையில நம்ம மூடியை திறந்து நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டு திரும்பவும் மூடி வச்சு வேக வைக்கணும். ஸோ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷம் இந்த ஆயிலில் இந்த பாவக்காய் நல்லா வதங்கணும். பாருங்கள், 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. பாவக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். பொடியாக நறுக்குன்னு 1 பெரிய வெங்காயம். பாவக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். ஸோ ஒவ்வொரு பொருளும் சேர்த்து கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விட்டுட்டு அடுத்த பொருளை சேர்க்கலாம். இப்படி செய்யும்போது நம்மளுக்கு கசப்பு இருக்காது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாங்க. நல்ல பொடியாக நறுக்குன்னு 1 பெரிய தக்காளி சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஏற்கனவே உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுட்டோம். ஸோ தக்காளியும் நல்லா சீக்கிரமாக சாஃப்டாக மசிஞ்சு வெந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க. இங்கே பாவக்காய் நல்லா சுருளை வதக்கி தொக்கு மாதிரி செய்கிறோம். ஸோ இந்த குவான்டிட்டி பாவக்காய்க்கு நம்மளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் புளிக்கரைசல் போதும், அதிகம் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி சேர்த்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இந்த புளிக்கரைசலோடு சேர்ந்து நல்லா சுண்டி வெந்து வரணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சுருங்கி வதங்கியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துடலாங்க. இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. இதுலேயே நல்ல மல்லி, சீரகம், பெருங்காயப்பொடி, வெந்தயம் எல்லாமே இருக்குது. ஸோ நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். வெறும் மிளகாத்தூள் சேர்க்கிறத விட இந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்க்கிறது தான் நல்ல டேஸ்ட்டு. சாம்பார் பொடியோட ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க.
சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடணும். அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போய் நல்லா இதிலெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி கமகமன்னு வாசனை வரும். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பாவக்காய் தொக்கு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம் ஜாகரி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த பொடிச்ச வெல்லம் சேர்க்கும்போது அந்த கசப்பு புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு வெல்லம் சேர்க்கறது பிடிக்கும். ஸோ வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, எனக்கு உப்பு புளிப்பு காரம் கசப்பெல்லாம் இப்படியே இருக்கணும். ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சுவையான பாவக்காய் தொக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாவக்காய் தொக்கு செய்யறதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நல்லா ஆயில்லையே பக்குவமாக வதக்கி செஞ்சுருக்குறோம். ஸோ இது சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. ஒரு 2-3 நாளைக்கு நம்ம வச்சு கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஒரு அருமையான டிஷ் இது. சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.